நீங்க நெறைய ஆனா இங்கிலீஷ் வேர்ட் ஏதோ சொல்றீங்க. எனக்கும் தெரியல. ஐ எம் சோ சாரிங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பழகி ஓகே, ஓகே. நானும் கத்துக்கிறேன். லைக் ஜெனரேட் லீட்ஸ் ஃப்ரம் Instagram ஆப்வியஸ்லி யூ கேன் ஜெனரேட் லீட்ஸ் ஃபார் எனி சார்ட் ஆஃப் பிசினஸ். ஃபார் எனி சார்ட் ஆஃப் பிசினஸ். வந்து வெரி குட்ங்க, தேங்க் யூங்கன்னு சொன்னா நான் அவங்கள மாரி ஆயிடுவேன். சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதே அப்படின்ற மாரி ஆயிடுவேன். ஸோ அனிருத் வந்து இது பண்ணா ஃபிளாட் அப்படின்னா என்ன? ஹவ் இஸ் அனிமல் ஃபார் யூ? எனக்கு பெருசா வொர்க் ஆகல. எனக்கு எதுக்கு அவ்ளோ வயலன்ஸா எதுக்கு ஓகே இருந்திருக்கலாம் போல. இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்றான், எங்க அப்பாவும் எங்க அப்பா, எங்க அம்மா அடிக்கிறாங்கடான்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்டுக்க தான் முடியும். அப்படியாடா! சரிடா நீ என்னன்னு பாரு. ஏன்னா பிகாஸ் ஐ கான்ட் கோ இன்சைட் தேர் ஹவுஸ் அண்ட் டெல் தெம் யூ டோன்ட். மாரலி நோ இட்ஸ் ராங். ராங். பிகாஸ் ஃபார் யூ வில் பி லைக் அடிக்கிறாங்களா என்ன இது தப்பு. தப்புன்னு எனக்கு அவ்ளோ வரைக்கும் எனக்கு புரிதல் இருந்தாலே, ஐ கேன் லீட் மை சர்க்கிள் அண்ட் மை பீப்பிள் ஓகேன்றது தான் நான் அதுல பார்க்குறேன். அத கரெக்ட்ன்னு "ஏய் ஆமாடா இன்னும் அடிக்க சொல்றா" அப்படின்னு சொன்னா தான் நான் தப்பு. இப்ப அவனும் அந்த பையனும் தப்பு இல்ல. அவனும் வந்து என்கிட்ட தான் சொல்றான். அவனால என்ன பண்ண முடியும்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அது எல்லாமே சொல்லலாம். அப்பாவ திருப்பி கேளு அது இதுன்னு. அடுத்த வேளை சோறு இல்லன்னா, அவனுக்கு அந்த பயம் எல்லாமே அந்த தேர் இஸ் டைம்ல இருந்தா தான் நமக்கு ஆல்வேஸ் தெரியும். சர்க்கம்ஸ்டான்ஷியல். நீங்க நெறைய ஆனா இங்கிலீஷ் வேர்ட் ஏதோ சொல்றீங்க. எனக்கும் தெரியல. ஐ எம் சோ சாரிங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பழகி ஓகே, ஓகே. நானும் கத்துக்கிறேன். ஐயோ! என் வீட்ல சும்மாவே என்ன பீட்டர்ன்னு கலாய்ப்பாங்க. இதெல்லாம் போட்டு காமிச்சா அவ்வளோதான். பாரு அப்ப நான்லாம் பேசுறேன். நீ அப்படிதான் பேசுற. நான் வந்து கொஞ்சம் டிஏவி கேர்ள்ஸ் கோபாலபுரம்ல படிச்சேன். அப்படின்றதுனால. நாங்க நாங்க வந்து ராமகிருஷ்ணா மிஷன் மெட்ரிகுலேஷன்றதுனால இப்படி இருக்கும். ஆ. நாங்க வந்து தமிழ் பீரியட்ல மட்டும் தான் தமிழ் பேசுவோம். எல்லாம் கொட்டுவாங்க ஸ்கூல்ல. அதனால கொஞ்சம் பழகிருச்சுங்க. மை பேட். நோ ப்ராப்ளம். என்ன பேசிட்டு இருந்தோம்? சர்கம்ஸ்டான்ஷியல் டேஷ். சர்க்கம்ஸ்டான்ஷியல் சரி ஓகே. அது தமிழ்ல சொல்ல முடியுமா? இல்ல எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு சரி தெரியல. ஓகே. அது வந்து செம்ம பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. அது சென்டென்ஸா ஏதாச்சும் இல்ல எக்ஸ்பிளைன் ஆக்சுவலி என்ன 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 சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லன்னா தான் their reaction can be 100%. when they know they are also கரெக்ட். put under the bus in the situationல, அவங்க வந்து கொஞ்சம் தனக்காகவும் யோசிச்சுட்டு, ஒரு 100% ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல 50% தான் ரியாக்ட் பண்ணுவாங்களோ, அண்ட் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பெர்சன போயிட்டு நீ மாரல் போலீசிங் பண்ணக்கூடாது. நீ பண்றது கரெக்ட் தப்புன்னு அவன்கிட்ட போய் பேசக்கூடாது. ஒண்ணு மொத்தம் அந்த 100% ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் அப்படின்றவங்க கிட்ட போய் நீ இவ்ளோ பண்ணியிருக்கலாம். நீ இத ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்கலாம். நான் பண்ணா எனக்கும் சேர்த்து அடி விழும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவன்ட்ட போய் நீ ஏன் இத பண்ணலன்னு கேட்க முடியாது. ஏன்னா நீயுமே அத பண்ணியிருக்க மாட்ட. அப்படின்றது நான் ஆக்சுவலி அனிமலோட ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ரிவ்யூ வந்து எங்கேயோ பார்த்தேன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. எனக்கு அனிமல் வந்து என்னால வைட் ஹிப்ஸ்ன்னு அவன் சொன்னானே நான் சரிடா மூடி வச்சிடலாம். என்னால முடியல அப்படி இருந்துச்சு. பிகாஸ் as a female is very triggering to watch. But screenplay was great as like emotions அதெல்லாம் if you take it outல as actors they were so convincing that you hated Ranbir Kapoor after the movie. You thought Rashmika Mandana was dumb for being with him. அப்படி இருந்துச்சு. So they did justice to their characters. But there was this perspective on the internet which said, see, there are a lot of Tamil movies which ஒரு பொண்ணு கைய பிடிச்சு இழுக்கிறதோ இல்ல லைக் யூனோ பார்டர்லைன் மாலஸ்டேஷன் வந்து இஸ் ஹவு மென் ஹாவ் ஃபன். அண்ட் இந்த கேஸ்ட் மூவிஸ் இந்த நாட்டாம படம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்றது தான் கிளைமேக்ஸாவே இருக்கும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா டேய் இப்படியெல்லாம் சோறூட்டி பாலூட்டி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு ஆணவ படுகொலை நடக்குதுன்ற லெவலுக்கு யூ கேன் see மூவிஸ் அண்ட் யூ வில் ஃபீல் இட்ல. பட் ஐ ஃபீல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா நீ அனிமல் பார்க்கும்போது இது கரெக்டாக அந்த டேரக்டர் அதை எடுத்திருக்கவே மாட்டான். எடுக்கும் போதே அவனை நீ திட்டு அவனை யூ ஷுட் ஹேட் ஹிம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் அந்த மூவி வுட் ஹவ் பின் டைரக்டட் இட்செல்ஃப் அப்படின்றது. டைரக்டரே வந்து எனக்கு இது கரெக்ட் தான். இந்த மாதிரி பீப்பிள் இருக்காங்க. அவங்களுக்கு அது ஓகே தான்ற மாதிரி தான் ஒரு இன்டர்வியூவே கொடுத்திருந்தாரு. எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் தெரியல. பிகாஸ் Okay. நான் ஐ டிட் நாட் see his interviews because I didn't Because like the he was movie at okay all. with this. நான் எடுத்தது கரெக்ட்னு தான் அவரு பேசினாரு. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் லைட்டா ட்ரிகர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ he was okay with இந்த மாதிரி பீப்பிள் இருக்காங்க. இந்த மாதிரி பீப்பிள் இட்ஸ் ஓகே டு பி It's okay to be that. யா அந்த மாதிரி தான் இருந்தது. Sorry if you're living under a rock, but art. So cinema is art, acting is art, dancing எல்லாமே is a form of art.
art heals the audience that see it. ம். It affects them in a good or a bad way, either ways. How is it for the person who's doing art? இப்போ உங்களுக்கு do you think art heals you, or has it become like எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை பட் இட்ஸ் ஸ்டில் வேலை? இஸ் இட் சம்திங் யூ ஸ்டில் என்ஜாய்? ஐ என்ஜாய் இட். ஆப்வியஸ்லி அது இல்லைனா நம்ம அடுத்தடுத்து போக முடியாது. பட் ஆனால் அது எந்த லெவலுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும்னா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்றது இருக்குல்ல. இப்போ எனக்கு நான் இப்போ இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதை நான் வெளில சொல்லக்கூட இல்லை. பிகாஸ் எனக்கு பிடிக்கல. அது பெருசாக எனக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்காத போது ஐ ஒன்ட் சே இட் அவுட் சைட். அது பண்ணேன் ஓகே. இது அது காசுக்காக இது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் கேட்குறேன்னா, இப்போ லைக் ஐ எம் அ சிவில் இன்ஜினியர் அண்ட் இன்டீரியர் டிசைனர். எனக்கு வந்து ரொம்ப அழகா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் ஜென்ரலாக வாவ் சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது அப்படி இருக்கும். எனக்கு போய் பார்த்தோன்னே ஓகே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது நம்ம ஒரு இடத்துல பண்ணோன்னா எப்படி இருக்கணும், ம். ஓகே இதெல்லாம் க்யூஸ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, ஓகே இந்த டிசைன் இங்கே யூஸ் பண்ணலாம், அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு போயிடும். இஸ் தட் ஹவ் யூ வாட்ச் மூவிஸ்? ஆமாம் ஷூர். அது கரெக்டாக தான். இப்போ நாங்கள் படம் பார்க்கறனாலே சில மூவிஸ் தான் ஓகே. எனக்கு இப்போ வரைக்குமே நான் மூவி பார்த்து அழுதே கிடையாது. ஆனால் எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அது ஓகே எனக்கு அந்த சோக் ஆகுறது ஓகே. ஆனால் எனக்கு ஓகே பின்னாடிலேருந்து ஒரு டேரக்டர் கட் சொல்லுவாங்க, ஒரு ஆக்ஷன் சொல்லுவாங்க, இங்கே லைட்மேன் நின்றுருப்பாங்க, இதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி டப் பண்ணியிருப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த எடிட்டிங் போயிருக்கும், அந்த ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். பிஹைண்ட் த சீன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரூ எமோஷன் ஆஃப் இட் வந்து கரெக்ட். ஒரு ஆக்டராக தான் நீங்கள் அதை பார்ப்பீங்களே தவிர கேரக்டராக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக. கஷ்டம் தான். அது பார்க்குறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அது பெருசாக இப்போ நிறைய பேர் 96 படம் பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு நம்ம கரெக்டாக பார்க்குறோமா It இல்லையா? didn't work for me ஸ்டார் also. மூவி பார்த்து நிறைய பேர் அழுதாங்க. ஆ. எனக்கு அது ஓகே. எனக்கு இப்போ வரைக்கும் நான் படம் பார்த்து பெருசாலாம் அழுதுதெல்லாம் இல்லை. பட் ஆனால் எனக்கு சில மூவிஸ் ஆக்சுவலாக அதில் நீங்கள் ஓகே வரேன் நீங்கள் கேட்கும்போது ஓகே. அழுததே கிடையாதா படம் பார்த்து? லைக் நத்திங். நத்திங். சும்மா அழுது அப்படியே மட்டும் தான் கிடையாது. லைட்டா ஆஹா. அப்பலாம் அது ஜோக் ஆகும் லைட்டாக ஷிட் அப்படின்ற அப்படி. மாதிரி ஆகும்ல. இப்போ விஐபியில் வந்து அவங்க அம்மா இறந்த போது நான் ஐ ஃபோன் எடுத்துருக்கலாம்ல. ஸ்வேர் ஐ வாஸ் அபௌட் டு சே தி எக்ஸாக்ட் இட்ஸ் தி ஒன்லி டைம் ஐ கிரைட் இன் தியேட்டர் பிகாஸ் அது செம்ம அன்எக்ஸ்பெக்டடா. அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று டக்குன்னு ஹிட்டா அது ஒரு மாதிரி சோக் ஆகும். அது எடுத்துருக்கலாமேடா அப்படின்னு சொல்லி. பூசு பய ஆ, நீ பீச்ல இருக்கிறதா உனக்கு முக்கியமா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி சில அங்கங்கே ரொம்ப மைல்டான எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இதுதான். அந்த மாதிரி மைல்டா. ஓகே. நீங்க வந்து you've worked in a lot of promotion agency, social media, and இப்போ வந்து you have a company. It's called Digitally Sparked. Let's talk a little about social media marketing. What do you do in Digitally Sparked? டிஜிட்டலி ஸ்பார்க் இஸ் மெயின்லி பிகாஸ் ஐ ஸ்டார்டட் பிகாஸ் நான் நிறைய ஏஜென்சியில் ஒர்க் பண்ணேன். நான் லாஸ்ட்டாக பண்ண நிறைய ஏஜென்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டவுன் ஐடியாஸ் வாஸ் லைக் ஒரு 10 பேர் கொண்ட குழு. ஏதோ ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா எல்லாருமே குட்டி குட்டி டேலண்ட்ஸ் இருக்கும். அதை வச்சு நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் பண்ணது எல்லாமே வந்து இட் வாஸ் ப்ராப்பர் கார்ப்பரேட். ஸோ கார்ப்பரேட்னா இப்போ என் பக்கத்தில் உட்காந்து டெஸ்கில் உட்காந்துருக்கனவே வந்து இவனை எப்பட்றா என்ன பண்ணலாம், இப்போ நம்மளை இதுக்கு மேலே எனக்கு மேனேஜர்கிட்ட அப்ரிசியேஷன் வேணும்னா என்ன பண்ணணும், அப்படி தான் ஓடிட்டே இருந்தாங்க. ரைட். அதனால தான் நான் நிறைய அதுக்கப்புறம் நான் எந்த கம்பெனிலுமே வந்து 2 இயர்ஸ்லாம் இல்லவே இல்லை. அதில் நான் 3 இயர்ஸ் இருந்தேன் அப்டவுனில். அதுக்கப்புறம் எல்லாமே 1 இயர்னே ஸ்விட்ச் பண்ணிருந்தேன். அப்புறமா லாஸ்ட்டில் எனக்கு வரும்போது சரி ஓகே வை கான் வி கிரியேட் சம்திங் லைக் தட். ஏன்னா நான் அந்த ஏஜுக்கும் வந்துட்டேன். ஐ கேன் டூ சம்திங் பிகாஸ் ஐ ஹவ் ஏர்ன் இத்தனை பேரும் எனக்கு தெரியும்னும் போது தான் ஐ ஸ்டார்டட். சரி ஓகே வாங்க நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் இட். ஸோ டிஜிட்டலி ஸ்பார்க் இஸ் சம்திங் வேர் இஃப் யூ ஹேவ் அ டேலண்ட். இப்போ என்னோட ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் எடுத்துகிட்டு இருந்தான். ஃபுட்டு பிடிக்கும் மச்சான் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதை தான் பார்க்கலாமான்னு வி சர்ச் ஃபார் ஃபுட் கிளைண்ட்டு நாங்கள் எடுத்து பண்ணோம். இஎல்ல இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து பேசி நாங்கள் எடுத்து பண்ணோம். ஸோ என்ஜாய்ட் இஸ் ப்ராசஸ். கிளைண்ட்டும் ஹாப்பி ஆனாங்க அப்படி. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறது. ஒரு குட்டி கியூட் டீம் அப்படி. ஆமாம் அந்த மாதிரி ஜாலியா. ஆமாம். How are the numbers on Digitally Spark? Like social திரும்புற இடம்லாம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எவ்வளோ பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ஃபீல் அது மட்டும்தான் வருது. டக்குன்னு ஒரு 2 செகண்ட் பார்த்தா இஃப் திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் எனக்கு வேணாம் ஆட் அப்படி இருக்கு. அண்ட் நவ் பீப்புள் கிளைண்ட்டுக்குமே நிறைய தெரியுது. ஃபர்ஸ்ட்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு இது போஸ்ட் பண்ணிடுறீங்களா அவ்வளோதான் கேட்பாங்க. இப்போ ஆட் ரன் பண்ணுங்க. ஆக்சுவலி ஆட் வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருக்கு, நீங்கள் அது கொடுத்துருங்க 18 to 25 இதெல்லாம் எங்கள் வேலை நாங்கள் பார்த்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் தே டென் டு ஆஸ்க் so many questions பிகாஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறதுனால. they've become very informed about it அப்படின்றது தான். ஸோ அதான் வில் ஸ்பீக் நம்பர்ஸ். இப்போ ஒரு வந்து 20-year-old ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா how is the market? Is it saturated? Is there still scope? Can they join you?
ஸ்டில் ஸ்கோப் இருக்கு. நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியால தேர் இஸ் சம்திங் கம்மிங் ஆன் எவ்ரி மந்த் ஆர் ட்வைஸ் இன் அ மந்த் சம்திங் வில் கம். ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. ஆமா. அந்த மாரி நம்மளும் அப்டேட் ஆனா இட்ஸ் ஓகே. இப்ப நம்ம ஏஐ தான் இப்போ லேட்டஸ்ட்டா வந்தது. இப்ப நீங்க அந்த ஏஐ எவ்ளோ ஸ்மார்ட்டா சோஷியல் மீடியால யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சது அப்டின்னா, யூ கேன் பி த கிங். இப்ப நெறைய பேர் அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்றாங்க. ஆ ஹேஷ்டேக்லாம் இன்னும் போட்டுட்டு இன்னும் இருக்காங்க. போட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். அதெல்லாம் இருக்கணும் தான். அது இல்லாம இப்போ நான் ஒரு ChatGPT கிட்ட இப்ப பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் எது பெஸ்ட்ன்னு கேட்கிறேன்னா, அதுக்கே ஆட் வந்துருச்சு. இப்ப அது உங்களுக்கு தெரியும் அப்டின்னா, யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். அது கண்டிப்பா அழியாது. பட் ஆனா இட் வில் ஸ்விட்ச். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது 2013, 14ல 13 ஆ சாரி 2017ல காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங்கே சோஷியல் மீடியா தான் ஆரம்பிச்சேன். அப்போ வந்து Instagram பெருசா இல்ல. 2014ல தான் Instagram அந்த இதெல்லாம் அப்பதான் ஆமாமாமா. ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நாங்க அப்பதான் Facebookல அந்த டைரக்ட் மெசேஜஸ் அப்படின்னு எக்ஸாக்ட்லி. ஒண்ணு வந்தது. நாங்க Facebook ப்ளூ பிரிண்ட்ன்னு ஒரு மேட்டர் இருக்கும். நாங்க வாரம் வாரம் உட்காந்து படிப்போம். அதுக்கப்புறம் Instagram வரும்போது புது பிளாட்ஃபார்ம். நாங்க அதுக்கு ஸ்விட்ச் ஆகணும். ஆ ஆனதுனால இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ புது பிளாட்ஃபார்மும் வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் வே, இஃப் யூ ஸ்விட்ச் டூ தி டெக்னா இட் இஸ் ஆல்வேஸ் பயங்கரமான மார்க்கெட் தான். ஓகே. இப்போ அ ஒரு லே பெர்சனா நான் வந்து ஐ வான்ட் டூ ப்ரோமோட் மை கம்பெனி. நான் வந்து இப்போ டிஜிட்டலி ஸ்பார்க்கிட்ட வரேன் அப்படின்னா, வாட் ஆர் தி ப்ராசஸஸ் யூ கோனா ரன் மீ த்ரூ? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட என்ன ரிக்வயர்மெண்ட்டுன்னு கேட்பேன். சில பேருக்கு எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் மட்டும் நல்லா வந்தா போதும். அவேர்னஸ் இருந்தா போதும். எங்களுக்கு வாக்கின்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கு. Is it actually true that you can like generate leads from Instagram ஆப்வியஸ்லி யூ கேன் ஜெனரேட் லீட்ஸ் for any sort of business? ஃபார் எனி சார்ட் ஆஃப் பிசினஸ். ஆனா இப்போ வந்து Instagramல ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் விக்கணும்னா Instagramல பண்ண விக்க முடியாது. முடியாது. அது வந்து LinkedInல பண்ணலாம். நீங்க வேற எதுலயுமே பெருசா பண்ண முடியாது. ஒரு ரியல் எஸ்டேட்னா YouTube இஸ் தி பெஸ்ட். ஸோ அந்த மாரி இருக்கு. ஒரு கிளாத்திங் என்ன அப்பேரல்ஸ் எல்லாமே வந்து ஃபுட், பிவரேஜ் அது எல்லாமே வந்து இன்ஸ்டால பண்ணலாம். ஒரு So என்டர்டெயின்மென்ட்க்குள்ள FMCG வந்து Insta is இன்ஸ்டால great. பண்ணலாம். ஏன்னா அந்த மாரி ஆடியன்ஸ் தான் உள்ள இருக்காங்க. ஒரு யங் கிரவுடா உள்ள இருக்காங்க. அந்த மாரின்றதுனால. ஸோ அது அதுக்கு தனித்தனி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வண்டர்ஃபுல். ஸோ அடுத்தது கொஞ்சம் அப்படியே லைட்டா சீரியஸா அப்படியே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோம். ஆ. இப்போ வந்து டக்குன்னு நான் வந்து திஸ் ஆர் தட் அப்படின்ற மாரியான கொஞ்சம் கேள்விகளும், ம். அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃபன்னா அனிருத்த பத்தி கொஞ்சம் மத்தவங்க நெறைய இவ்வளோ உட்கார்ந்து பேச வச்சு எனக்கு தேவையான கன்டென்ட்டே வரலையே அப்படின்னு யாரும் பேசிறக்கூடாதுன்றதுக்காக ம். நான் ஒரு 10 கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி. அத பத்தி ம். we will speak a little about ம். that. ஓகே. தியேட்டர் ஆர் சினிமா? இதான் இப்படி கேட்ட அப்படி. நாங்க தியேட்டர். கேட்போம்ல. தியேட்டர் தியேட்டர். எனி டே. எனி டே. பிகாஸ் தியேட்டர் இஸ் சம்திங் அங்க ஒரு ஹைரார்கி இருக்காது பெருசா. எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் பெருசா ஹைரார்கி இல்ல. அண்ட் காம்படிஷன் கம்மி ரிலேட்டிவ்லி சினிமான்னும்போது நெறைய அப்ரூவல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ப்ரொடியூசர் கரெக்ட். ஓகே சொல்லணும். அது ஒரு மாரி டைரக்டர் ஓகே கார்ப்பரேட் சொல்லணும். ஆயிரும். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு தியேட்டர்ல ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, ஐ கெட் ஸ்பாட்ல கிளாப்ஸோ அப்ரிசியேஷன். வேற எனக்கு எதுவுமே தேவையில்ல. நான் வந்து இப்ப தியேட்டர் பண்ணேன் போன வாரம். நான் ஒரு கவுண்டர் போடுறேன் வொர்க் ஆகல. நான் திருப்பியும் ஒண்ணு யோசிச்சு அடுத்த 2வது லைன்ல ஐ அம் இம்ப்ரூவைசிங் இட். ஐ அம் கெட்டிங் த கிளாப்ஸ். அங்க ஒரு ஹை டக்குன்னு வந்துரும். ஸோ டக்குன்னு அது வரதுனால எனக்கு அது தியேட்டர். தியேட்டர் இஸ் யா யுவர் கோ டு. யா ஓகே. ஒன் ரோல் எனக்கு இந்த கேரக்டர் ஆர்க் ரோல் குடுத்தா ஐ வில் நெவர் சே நோ அப்படின்னா வாட் வுட் இட் பி? எனக்கு எல்லாம் பயோகிராஃபி ஏதாச்சும் குடுத்தா ஐ வில் யாராவது நெவர் சே பத்தி. நோ. யாராச்சும் பத்தி பயோகிராஃபி. எனிஒன் தட் யூ வாண்ட் டு மேக் அ பயோகிராஃபி அபௌட்? தெரியல. ஐ அம் நாட் அவ்ளோ மைண்ட் ஓகே இவ்ளோ பேர் எனக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பயோகிராஃபி ஆர் அ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். ஒருத்தங்கள அடாப்ட் பண்ணி அதே அதே எக்ஸிக்யூட் மாரி பண்றது பண்றது ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. யூ ஃபீலா? அண்ட் குட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம். இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த சக் தே இந்தியா இந்தியா, அந்த MS மாரி தோனி. படம் எம்எஸ் தோனி, லகான் அந்த மாரி படம், தங்கல் அந்த மாரிலாம் இப்ப படம் எடுக்கிறது வரல. இப்போ வரைக்கும் எதுவும் நான் பார்க்கல ரீசென்ட்டா. அட்லீஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆச்சும் ஒண்ணு வரும். லாஸ்ட்டா எப்போ வந்தது? ஐ டோன்ட் நோ. தங்கல் தான் நெனைக்கிறேன் லாஸ்ட்டா வந்தது. எங்க அப்பாவ கூட்டு போய் காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்ன சிக்கனே சாப்பிட விட்டாரு. எங்க வீட்ல சாப்பிடக்கூடாது. நான் தனியா வீட்ல வெளிலலாம் சாப்பிடுவேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். வீட்ல செய்ய முடியாது. ஆனா நான் வெளிய எவ்வளோ வாங்குறது? கரெக்ட். லகான்ல பார்த்துட்டு பாருங்க. தங்கல் தங்கல். தங்கல்ல பார்த்துட்டு பாருங்க அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி. A dream director that you want to work with? ஆப்வியஸ்லி டிகே சார். TK sir. அது But you kind of did work with him ல? எனக்கு அவர் டைரக்ட் பண்ணலல்ல. அவர் அவர் ப்ரொடியூஸ் தான் ப்ரொடியூஸ் தான் பண்ணாரு. பண்ணாரு. அவர் டைரக்ஷன் வேற மாரி இருக்கும்லாம் கேள்விப்பட்டேன்.
அவர் இப்ப அமைதியா சுச்சு புச்சுக்கின்னு இருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அப்படிதான். ஆனா டைரக்ஷன்ல ஒரு ஒரு வேங்கை புலி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததும் இல்ல. அவர் டைரக்ட் பண்ணதும் நான் இருந்து பார்த்ததில்ல. ஐ மீன் ரீடேக் எடுத்துக்கிட்டே இருப்பாரு போல. ரீடேக் எடுக்க எனக்கு தெரிஞ்சு அது ரீடேக்குன்னு இல்ல. பட் கெட்டிங் இன்டூ த கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா தியேட்டர் பண்ணும்போது நாங்க 1 மந்த் பிராக்டிஸ் பண்றோம். 1 மந்த் நாங்க என்ன டயலாக் பேசுவோமோ அதே டயலாக் தான் பேசுவோம். ஆனா வென் ஆன் ஸ்டேஜ் வி எமோட் பெட்டர். கரெக்ட் கரெக்ட். அது மேபி அந்த 100 வாட்டி பண்ணதுனால தான் அந்த 101வது வாட்டி அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு 100 டேக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டேக் வச்சா கூட என்ன கேட்க முடியும்? அது ஒண்ணும் கேட்க இல்ல முடியாது. சொல்லுவாங்கல்ல பிராக்டிஸ் கிவ்ஸ் யூ கம்ஃபர்ட் அப்படின்ட்டு. அதுதான் பயங்கர கம்ஃபர்ட் வரும். ஆனா சில ஆக்டர்ஸ்க்கு என்ன ஆயிடும்னா, நான் பண்ணதே பண்ணிட்டு ஃபெட்டிக் இருக்கேன். ஆயிடுமா? ம். அது ஒரு மாரி தேஞ்சிரும்னு சொல்றாங்க. தெரியல. நான் இந்த மாரி நான் நெறைய வாட்டி பண்ண எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஸ்பார்க் ஆயி ஏதோ புதுசா பண்ற ஆள் நானு. ஸோ கிரேட். ஓகே. இன்னொரு கொஸ்டின். கல்ட் கிளாசிக் ஆர் ப்ராப்பர் கமர்ஷியல் பிளாக்பஸ்டர்? பிளாக் பஸ்டர். எனக்கு கல்ட் கிளாசிக். நல்ல படமா பண்ணிட்டு நல்ல யாரும் படம்னு சொல்ல தெரியாது. முடியாது. அதுனா பயங்கரமா பண்ணிட்டு ஓகே. நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தாலும் ஜாலியா இருக்கும். கமர்ஷியல் எனக்கு தெரிஞ்சு யார் வேணான்ற வேர்டு கரெக்டான்னு தெரியல. பட் யூ கெட் எவ்ரி இயர். ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர்ன்றது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த நம்பர்ஸ் அண்ட் பீப்பிள் ஓட மைண்ட் செட். அண்ட் கல்ட் கிளாசிக்ன்றது அது அப்படி இல்லல்ல. அது ம். அது ஒரு வைன் அது மாரி. எக்ஸாக்ட்லி. அது வந்து அப்படியே டேஸ் ஆக 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 ஊறி ஆக ஊறி தான் ஊறி ஆமா. அது ஒரு மாரி நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் நீங்க டிகே சாரோட 2 மூவி பத்தி பேசுறோம். செல்வராகவன் சாரோட 1001 பத்தி இப்பயும் பேசுறாங்க. இப்பதான் அந் பேசுறாங்க. அதுதான் பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. அது ஓகே. அது வசூல் ரீதியா வேணா இப்ப பிரச்சனையா இருக்கலாம். பட் ஆனா இப்ப பேசுறாங்கன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. பட் அதான் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது அதுக்கு தேவையான ரெகக்னிஷன் அப்பப்ப கிடைச்சா தான் அது அதுக்கு வேல்யூ இருக்கு. கரெக்ட். அது முடிச்சு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஆஹா ஓஹோன்னு பேசினீனா ஓகே அண்ட் சோ வாட்? சொல்ல வந்தேன் அதான் பொல்லாதவனோட அந்த ரிங்டோன் பேசும்போது தான் இத பத்தி யா 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 பேசியிருப்பாரு யா. அவரு ஜிவி பிரகாஷ். ஏன்னா இப்போ வரைக்குமே அது வச்சிருக்காங்க. அந்த டைம் எனக்கு பெருசா அந்த இது இல்ல அப்படின்னு சொன்னேன். அஹ், அப்படியே டாப் ஆஃப் யுவர் ஹெட் 3 ஃபேவரட் கமர்ஷியல் பிளாக்பஸ்டர்ஸ். நான் வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் அப்படி திருப்பி ஒரு திருப்பி மாதிரி பார்ப்பேன். ஜாலியா. ம். போடா போடி. இட் இஸ் ஆன் மை டாப் 3. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சூரிய வம்சம். ஓகே. அது ஒரு மாரி ஜாலியா இருக்கும். ம். இது பார்ப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பார்க்குறது வேற என்ன படம் பார்ப்பேன்? இது பார்ப்பேன் சதுரங்க வேட்டை. ஆ ஆனா அது கமர்ஷியல் பிளாக் பஸ்டரான்லாம் எனக்கு தெரியல. சதுரங்க வேட்டை சூப்பரா ஓடுச்சு. ஓடுச்சா? ஓகே. நான் நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும். அது ஆ அப்பதான் விஜயஸ் வாஸ் லைக், "ஓ மை காட் யாரா இந்த பையன்? பீட்சா, சதுரங்க வேட்டை சொல்றீங்களா? நான் சூதுகவும்னு நினைச்சு பேசிட்டேன்." சூதுகவனம் சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டை. ஓகே ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நட்டி அந்த சார் நடிச்சிருப்பாரு. ஆ பயங்கரமான ஒரு ஃபிலிம். சூப்பரா சூப்பர் இருக்கும். ஃபிலிம் அது. எனக்கு அது அதுதான் தெரிஞ்சது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய், "சார் பேப்பர் கிழிஞ்சிருச்சு சார்" அப்படின்னு. அதானே? ஓகே ஓகே. என் அப்பா எனக்கு அத போட்டு குடுத்துட்டு, "லைஃப் லெசன் சொல்லி பாரு" அப்படின்ட்டு. நான் வந்து நாங்களே அதெல்லாம் ஏமாந்தெல்லாம் இருக்கேன். ஸோ ஆமா அந்த டைம்லலாம் அந்த இது ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி விப்பாங்களே, ஆமா. அந்த மாரி நான்லாம் ஷூ பாலிஷு நானே நானே வித்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஃபிலிம் ரொம்ப அதுலேருந்து தான் கத்துக்கிட்டோம். ஓகே இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எனக்கு வந்து இப்படி கமர்ஷியல் அப்படின்னா, போடா போடி ஆ இஸ் நம்பர் 1. ஆம்பள வந்து அப்படியா? பயங்கரமா ஓகே. சூப்பரா சும்மா ஜாலியா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே, ஆம்பள இஸ் ஆல்சோ தட் மூவி ஃபார் மீ. ஸோ அதுதான். இன்னொன்னு இன்னொன்னா கமர்ஷியல் ஃபார் மீ சூதுகவும் ஒர்க் சூதுகவும். வெரி வெல் ஃபார் மீ. நான் ரொம்ப சின்ன பொண்ணு ஒர்க்ட் வெரி வெல்னு சொல்ற அளவுக்கு அப்ப அறிவு கிடையாது. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு காஞ்சனாவுமே அப்படி ஒர்க் ஆச்சு. காஞ்சனா ஓகே. 2 வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. ஸோ எனக்கு அந்த சூதுகம் எங்களுக்குமே ஒர்க் ஆச்சு. பட் ஆனா ரிப்பீட்ல பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சா, ஆ, ஓகே இது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற நான் மாதிரி ரிப்பீட்ல இருக்கும். எல்லாம் பார்க்கல. ஷாலுமா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு விட்டுட்டேன் அத. ஓகே. ஹவ் இஸ் எனக்கு தெரியல. டாக்டர் வந்து கமர்ஷியலா இல்ல இதுவா அப்படின்ட்டு. இது கல்ட் கிடையாது. டாக்டர் வந்து கமர்ஷியல் தானே. செம்மையா சிரிச்சேன். நான்லாம் எழுந்து நின்னு கை தட்டியெல்லாம் சிரிச்சேன் அந்த படத்துக்கு. நான் அந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனியா போறேன் தியேட்டருக்கு. நான் இதுவரையும் தனியா தியேட்டர் போனதே இல்ல. டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா நான் அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் தனியா ஏதாவது ட்ரை பண்ணுவோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போன ஓ படம். நான் அது வரைக்கும் வீட்ல தான் போவேன். நிறைய பேருக்கு ஆனா டாக்டர் வந்து ஓடிடில ஒர்க் ஆகல. ஆமா ஓடிடில ஏன் ஒர்க் ஆகல எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நம்ம தியேட்டர் போகும்போது பக்கத்துல சிரிக்கும் போது நம்மளுக்கும் அந்த இது ஆக்சுவலி சிரிப்பு வந்திருக்கு ஆக்சுவலா. டார்க் ஹியூமர்ன்றது வந்து ஒரு கும்பலா உட்கார்ந்து ஆ பார்க்குற இல்ல ஒரு விஷயம் தான். இல்லன்னா ரொம்ப பிளான்ட்டா அப்படியே லைக்
கரெக்ட். வேகா இருக்கும். நான் டாக்டர் ஓடிடில திருப்பி பார்க்கும்போது, இல்ல, இல்ல இப்ப படம் பார்த்தா பிடிக்காம போயிரும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கரெக்ட். தட் இஸ் வெரி ட்ரூ. ஓகே. லைக் இப்ப நீங்க தியேட்டர் சொல்றீங்கல்ல, டக்கு டக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். அப்படி வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் ஐ காட் திஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் டுடே அப்படின்னா வாட் காம்ப்ளிமெண்ட் இஸ் இட்? அத்தாடி தெரியலையே. எனக்கு அந்த மாரி காம்ப்ளிமெண்ட் ரிமெம்பர் பண்ண மாரி இல்ல. பட் ஆனா, நான் இப்ப கனா பண்ணும்போதும் சரி, இப்போ நான் தியேட்டர் பண்ணும்போதும் சரி, அந்த அந்த கேரக்டர அவங்க ரிலேட் பண்ணி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அது நல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஐ அம் நாட் வெரி குட் அட் ஹேண்ட்லிங் காம்ப்ளிமெண்ட்ஸ். குடுத்தா ஒரு மீம் இருக்கும். ஒரு பெரிய கொரில்லா இருக்கும். அது இத்துணூண்டு பூ பார்த்துட்டு இருக்கும். எனக்கு அதுதான் மீம் ரெஃபரன்ஸ். காம்ப்ளிமெண்ட் குடுத்தா சரி Oh, ஓகேங்க. you also do that a lot. You post and then there'll be your reaction in some ஆமா, meme in your ஆமா. Instagram. நான் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன். ப்ராப்பரா. ஸோ ஐ அம் நாட் வெரி குட் அட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ அதனால நான் பெருசா அத மண்டைக்கெல்லாம் You எடுத்துக்க gotta work மாட்டேன். on that, sir. You're an ஐ நோ, actor. ஐ நோ. Yeah. வந்து வெரி குட்ங்க, தேங்க் யூங்கன்னு சொன்னா, நான் அவங்கள மாரி ஆயிடுவேன். சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதே அப்படின்ற மாரி ஆயிடுவேன். ஸோ நீங்களே ஏதோ பண்ணீங்கன்னா ஓகே. இல்லன்னா கை குடுத்துரு அப்படி என் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இத பார்த்துட்டு, அவளும் அப்படிதாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கா வெக்கமே இல்லாம அப்படின்ட்டு. சேம். ஸோ நான் வந்து சொல்லிருவேன். ஐம் சாரி, ஐ டோன்ட் நோ ஹவ் டு டேக் காம்ப்ளிமெண்ட்ஸ், பட் தேங்க் யூ. ஆக்வர்ட் ஆயிரும் மூஞ்சி. ஆமா. பட் அது ஐ திங்க் இட்ஸ் சம்திங் வி காட் வொர்க் ஆன். எஸ். அது ஏன்னா காம்ப்ளிமெண்ட் குடுக்குறவங்க அவ்வளோ எனர்ஜில ஆ வந்து குடுக்கும்போது அது ரிசீவ் பண்ணலனா அவங்களுக்கே கொஞ்சம் அவங்களுக்குமே ஓவர் டொய் டூ ஆயிடும். பண்ணிட்டோமோ கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ கரெக்ட். கண்டிப்பா அதான் பண்ணி ஆகணும் அதை பத்தி. ஓகே. இஃப் யூ ஹேட் டு ஸ்ப்ரெட் ஒன் கிஸ் அபவுட் யோர் செல்ஃப், ரூமர் அபவுட் அனிருத், வாட் வுட் இட் பி? என்ன பண்ணலாம்? நான் இதை மட்டும் கட் பண்ணி ரீல்ல போட்டுருவேன். கிசு கிசு. ரூமர். அவர் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போட்டா செம்ம லக்குங்க, செம்மையா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அது ஓடிடணும் ஏதாச்சும். ஓடிடுச்சுன்னா ஆக்சுவலா இதே மாரி ஒரு கேரக்டர் இருக்கு. நான் இத இப்ப நீங்க கேட்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இது மேட்டர் என்னன்னா, இவர் இருக்கார்ல, ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்ததுல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் படம். அதுல சூர்யா, விஜய் அண்ட் இன்னொருத்தர் இருப்பாரு. ஆமா. பேர் கூட எனக்கு ம் மறந்துருச்சு. ம் ம் அவரு எந்த படத்துல வந்தாலும் அந்த படம் ஓடிடுமா. ம் அவர் லக்கி ஃபேக்டராவே படத்துல போடுவாங்க. நான் அதுக்கப்புறம் நான் எடுத்து பார்த்தேன். இப்போ அஜித் சார் படமே விவேகம் அந்த மாரி ஆ ஓடுச்சுல்ல. அதுல வீரம் மட்டும் செம்மையா ஓடுச்சு பாத்தீங்களா? ஆமா. அதுல அவர் இருந்தாரு. இது என்னங்க கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்கு. அதுல வீல வச்ச எந்த படமே அவரது ஓடல. ஆமா, ஆமா. பெருசா கொஞ்சம் ஹிட் லைட்டா. ஆகல. ம். விஸ்வாசம் ஓகே. பார்த்தாங்க. ஆ, ஆ. அது பெருசா பேசப்படல. இல்ல, இல்ல புரியுது. வீரம் வாஸ் ஆமா, பயங்கரமான வீரம் ஹிட். எனக்கு ஞாபகம் இருந்து வீரம் வாஸ் லைக் செம்மையாவும் இருந்தது. பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஆ, படமும் செம்மையா ஒர்க் ஆச்சு. அதுல அவர் இருந்தாரு. அப்புறம் தான் அவர் இன்டர்வியூ பார்க்கும்போது, ஆஹா நல்ல மேட்டரா இருக்கே. அடுத்து நம்ம படத்துக்கு யூஸ் ஆ, பண்ணிக்கலாம் அப்படின்னு. சோ அது ஒர்க்கும் உங்களுக்கு வரும். யூ கேன் டூ நிறைய கேரக்டர்ஸ் ஆல்சோ. அப்படி. ஓகே. சரி. This all with girls, okay? Easiest way to Anirudh's heart. அனிருத் வந்து இது பண்ணா ஃபிளாட் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா கொஞ்சம் தெரியல. எனக்கே அது தெரியாது. தெரியாது. இப்படிலாம் சொன்னா எனக்கே இல்ல பீயிங் யூ வேணா வச்சுக்கலாம். சிக்ஸ் அடிக்கிற மாதிரி எடுத்து டொக்கு வச்சா என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? தெரியல, எனக்கு அந்த மாதிரிலாம் ஹார்ட் அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு எல்லாருமே இல்ல, ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல. எனக்கு இது பண்ணா நான் நோட்டீஸ் பண்ணுவேன், ஆர் லைக் they'll be on my radar அப்படின்ட்டு. எனக்கு அவங்கள மாரி இருந்தது. அல்பத்தனமா இருக்கலாம். பட் அவங்கள மாரி இருப்பாங்கல்ல. சில பேர்லாம் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு அவங்களோட ஆராவ வந்து பயங்கரமா லிஃப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது just யாரா them இருந்தாலும் being சரி. them. அது பெரிய ஆக்டர்ஸ் பக்கத்துலயா இருந்தாலும் சரி, பெரிய செலிபிரிட்டிஸ் பக்கத்துல இருந்தாலும் சரி, வாட்டெவர் பெரிய ஒரு ரொம்ப கொஞ்சம் அப்படியே ஃபிட்டிங் இந்த சிச்சுவேஷன்லாம் அப்படியே பண்ண லிக்விடேட் மாட்டாங்க. ஆகாம இதுதான் நான், யா வேணும்னா எடுத்துக்கோ இல்லைன்னா போ அப்படி. எக்ஸாக்ட்லி. அது நெறைய பேர் அந்த டான்சர்ஸ் நெறைய பேர் இந்த ஒரு ஆரா கேரி பண்ணுவாங்க. அந்த மாரி யாராச்சும் மேல், ஃபீமேல் யாரா இருந்தாலுமே வந்து It'll- ஆ ச்சே அந்த ஒரு எங்கேயுமே வந்து அந்த லோயர் கான்ஃபிடன்ஸ்ல ம். அவங்க மொக்கையாவே இருக்கட்டுமே. அந்த எதுவும் அவங்க பண்ணாம டேலண்ட் எதுவுமே லைட்டா இல்லன்னா கூட திமிரு. திமிர் ஸ்லைட் திமிர் இருக்காது அவங்க கிட்ட. போய் பேசினா நார்மல் ஆனா ஆயிடுவாங்க. பேசுற வரைக்கும் ஆ அடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் அவங்க டோன்ட் கம் நியர் மீ. நியர் மீ அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்ததுன்னா, யார்ரா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெஸ்ட் வே பார்ப்பேன். டு அனிருத் ஹார்ட் வந்து டோன்ட் கம் நியர் மீ மூஞ்சி வச்சிருக்கணும். மூஞ்சி வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா கிட்ட வந்து அடிச்சிருவேன் நீங்களா அப்படின்னு. இருப்பீங்க அப்படி. ஓகே, ம். புரியுது புரியுது. யாருக்கும் இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார் அப்படிலாம் போகாம சொல்லுங்க சொல்லுங்க சார். சார். நைஸ். நோட். ஓகே, அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் டீல் பிரேக்கர்ஸ். எல்லாம் பர்ஃபெக்டா இருந்து இந்த ஒரு விஷயம் சொதப்பிச்சுன்னா ப்ளீஸ் பாய் போயிட்டு வாங்க அப்படி அமுச்சு விட்ருவேன் அப்படின்னா என்னது? அதுதான் டீல் பிரேக்கர். அதுதான் டீல் பிரேக்கர்.
அதுக்குன்னு வந்து இப்படி ரொம்ப பிளேட்டன்ட்டா அப்படி அடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல அதெல்லாம் ஆ. பேசிக். எனக்கு சிங்க் ஆற மாரி இல்லன்னா, அது கொஞ்சம் வைப் கஷ்டம். செட் ஆகலனா ஆ கொஞ்சம் வைப்ன்றது ரொம்ப ஆக்சுவலா எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. ஸ்பெக்ட்ரமான ஆ ஒரு விஷயம். இப்ப நான் ஒரு பர்ட்டிகுலரா கொஞ்சம் இன்னும் நல்லா ஷார்ப்பா சொன்னா ஒரு மீம் சொல்றேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றமோ கனெக்ட் ஆகுறாங்கல்ல. அதுதான் மேஜர் லைஃப்ல இருக்க போகுது. ஆ. ஒரு 50% வந்து நான் ஏதாச்சும் ஒரு மூவி ரெஃபரன்ஸ் சொல்லுவேன். இல்ல இப்ப என்னோட அந்த பொண்ண வந்து சமாதானப்படுத்தணும்னா ஏதாச்சும் ஒரு காமெடி தான் பண்ணி ஆகணும். அங்க அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்ல? ஸோ மேபி. வந்து படம் ரெஃபரன்ஸ், ஆ, மீம் ரெஃபரன்ஸ், காமெடி ரெஃபரன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சா யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஆ, அவ்வளோதான் அனிருத்துக்கு. ஆமா. ஓகே, கூல். ஓகே, இது இது இல்லன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஸ்கோர் பண்ண முடியாதுல்ல அது இல்லன்னா. ஆமா. அதுதான் அது டீல் ரொம்ப பிரேக்கர். கஷ்டம் ஆக்சுவலா அது. ம். அது இல்லன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு லாங்குவேஜ் அதுவும் இந்த டக்குன்னு மேட்டரும் வந்து ஒரு வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பண்ணி, ஆ காமெடிலாம் பண்ணி அந்த பொண்ணு சிரிக்கிறலாம் என்ன பண்றது? கரெக்ட். ஏன்னா நம்ம நெறைய சேட்ட பண்ணி ஏதாச்சு மாட்டிக்கிட்டோம்னா, அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே, கூல். அம் இந்த படம் கேரக்டர் பார்த்து திஸ் இஸ் த இவன நம்மள மாரியே எடுத்து வச்சிருக்கான் அந்த கேரக்டர அப்படின்னு நீங்க ஒரு படம் பார்த்து உங்களுக்கு தோணின கேரக்டர். ஆ திஸ் மூவி கேரக்டர் இஸ் லிட்டரலி மீ அப்படின்னா இது. இது நான் ஒரு பாயிண்ட்ல அந்த டைம்ல நெனச்சேன். பட் ஆனா ஐ ஹவ் க்ரோன் அப். அந்த இதுலருந்து ஐ ஹவ் க்ரோன் அப். நண்பன் படத்துல ஸ்ரீகாந்த் சார் தானே அவரு? அவர் தானே நரேட் பண்றாரு ஃபுல் மூவிய. ஆமா. அந்த கேரக்டர். அது ஒரு மாரி அவரு வந்து லாஸ்ட் பெஞ்சும் இல்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்சும் இல்ல. ஒரு மாரி மிடில் செகண்ட் பெஞ்சராவே லாஸ்ட் ஸ்டூடண்ட். இருப்பாரு. கூட்டத்துல ஒருவனோட அசோக் செல்வன் கேரக்டரும் அப்படிதான். ஆமா. ஆனா அது ரொம்ப மிடில் பெஞ்சரு. நான் அவ்வளவும் இல்ல. நான் சேட்டையும் பண்ணுவேன். இதுல வந்து அவர் சேட்டையும் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி. ஒரு மாரி பாப்புலர் கிட், நாட் வெரி நாட்டி. ஆனா டக்குன்னு மாட்டுனா ஆ அனிருத் தானே அனிருத் அப்படின்னு தானே. விட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட் வேர்ட் அதுதான். ஏன்னா நான் நெறைய வாட்டி ஸ்கூல்ல மாட்டியிருக்கேன். சரி அனிருத்து, நீ படிக்கிற பையன் தான் கொஞ்சம் சேட்ட பண்றான். சரி விடு அப்படின்ற விடு மாரி ஒரு பரவால்ல. ரிமார்க் வரும். எல்லா பேரண்ட் வந்தாலே. படிக்கிற பையன் தான படிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி ஒரு ஓகே. ஸோ மேபி அந்த நண்பன் படத்துல ஸ்ரீகாந்த் சார் கேரக்டர். இப்போ ரைட் நவ் அனிருத். தெரியல. இப்ப நான் மாசம் மாசம் மாறிட்டே இருக்கிற மாரி இருக்கு. என்னன்னே எனக்கு தெரியல. இந்த மாரி கேரக்டர் இது நான் ரொம்ப ஃபேன்சிலாம் இல்ல. ரொம்ப நார்மலான ஒரு பையன் தான். சிம்பிள் ஸோ பெர்சன். சிம்பிள் தான் அது. நீங்க இப்ப பேசின வரைக்குமே எனக்கு தெரியுமே. ஆ. நார்மல் எனக்கு நெறைய பேர்லாம் பெரிய செக்லிஸ்ட் பெரிய அப்பலாம் எதுவும் கிடையாது. ம்ஹ்ம். சும்மா இரேன் என்ன இருக்கு? ஆ அப்படி. அந்த மாரி இருக்கிற ஒரு பெர்சன் தான். ஸோ அதனால எனக்கு மூவிஸ்ல இந்த மாரி கேரக்டர் வச்சா போர் அடிக்கும் லிட்டரலா. ஆமா. ஸோ அதனால ஆக்சுவலா ஒரு மாரி ஸ்பைஸே இல்லாத மாரி ஸ்பைஸே இல்லாத இருக்கும். மாரி இருக்கும். ஆனா இதுதான் வீட்லயே பார்க்குறேன். ஆ இது எதுக்கு தியேட்டர்ல பார்க்கணும் அப்படி எக்ஸாக்ட்லி. இருக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணுவோம். பண்ணாத நேரத்துல சும்மாவா இருப்போம். ஸோ அந்த மாரி. எக்ஸிஸ்டிங் அப்படி. எக்ஸிஸ்டிங். ஓகே. யோர் சரி இது வந்து யூல ம். எனக்கு வந்து இந்த கேரக்டர் படத்துல பார்த்துட்டு இப்படி பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமே அப்படி. இப்படி? பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமே. பொண்ணா? லைக் திஸ் கேர்ள் இப்படி இருந்தா வாட் டு யூ மீன் பொண்ணா? இல்ல பொண்ணு என் கூட இருக்கலாம். நான் கேர்லா இருந்தாவா? No, 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 no. You ம். see a movie, you ம். see a female character, ஓகே. and you like, okay, if my girlfriend's like this, or if someone I am with is like this should be ம். the closest I'd want them to be மாதிரி. எனக்கு நீங்க டக்குன்னு சொல்லும்போது ஜெர்சி ஞாபகம் வருது. மேபி ஜெர்சில ஹர் கேரக்டர் வாஸ் லைக் Great. அது ஒரு மாரி சப்போர்ட்டிவாவும் இருக்கும். But like கண்டிச்சுக்கிட்டேவும், கண்டிச்சுட்டேவும் இருக்கும். மோட்டிவேட்டிங்காவும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இருக்கும். எல்லாமே. ஸோ தட் நீட்ஸ் ஃபார் அ மேன் ஆர் அ பெர்சன் டு grow. க்ரோ. மேபி அதுதான் அந்த அனுஷ்கா சர்மாவும், கோலிக்கும் அந்த ஆமா, ஆமா. ரிலேஷன்ஷிப் தான் ஓடுதுன்னு Action. நெனைக்கிறேன். ஏன்னா எப்ப பார்க்கும்போது எனக்கு அவங்கள ஜெர்சி தான் கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு. ஸோ ஏன்னா அனுஷ்கா வாஸ் அ பிக் ஸ்டார். பட் ஷி இஸ் நாட் டூயிங் மச் மூவிஸ் லைக் பிஃபோர். அது ஏன்னு எனக்கு தெரியல. Because her priorities have priority changed. I changes. think that is women in love மாதிரி. Yeah. And if you know you need to take a step back to take care of everything else so that your man can have his mind in what he does na, I think women will do that மாதிரி. But அதான் நீங்க சொன்ன அந்த கேரக்டர்ல இருக்கணும். இல்லன்னா கொஞ்சம் குடைச்சல் கஷ்டம். கரெக்ட். பட் ஐ அம் ரெடி டு பி ஆன் ஆப்போசிட் சைடு ஆல்சோ. புரியுது. இப்போ அனுஷ்கா சர்மா பயங்கரமா போயிட்டு இப்போ விராட் கோலி எனக்கு கிரிக்கெட்லாம் பெருசா இல்ல. I'll அவர் take கம்மியா a தான் step இருக்காருன்னா back. ஸ்டெப் பேக் அண்ட் That மேபி is true. he would have நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. Basically அவரோட grow together is Yeah. the point. Any character that supports that. Cool. That was my best line, dude. ஜோக் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு இல்ல. அப்புறம் நீங்க வேற ஏதோ பேசுறது வந்து சிரிக்கிறேன் புரியுதா? ஹல்க் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட குழந்தைய என்னன்னு கூப்பிடுவாரு? பாருங்க ஃப்ரெண்டு பேரை விஷ செடின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே
தூங்கும்போது விரல் விரல் வச்சாதான் தூக்கம் வரும். ஓ! இப்ப வந்து இது எடிட்ல போட்டு பூக்கிமோ போட வராங்க. தட் இஸ் சோ ஸ்வீட். வந்து எல்லாமே உங்களுக்கு ஓகே. அவங்க ஆ. ஃபேமிலி ஓகே. அவங்க ஆ. வைப் எல்லாமே ஓகே. ம். பட் ஆனா ஒன் ரூஃப்குள்ள நீங்க அரேஞ்ச் ம். மேரேஜ்னா அப்பதான் அப்போ உங்களுக்கு அது இருக்கு. அப்பதான் தெரியுதுன்னா என்ன பண்ணுவீங்க?